வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் சகோதரனை தேடிச் சென்ற சகோதரிக்கு இரவில் காத்திருந்த பெரும் அதிர்ச்சி. மரண தண்டனை கைது மீது கொலை முயற்சி தீவிரமாகும் விசாரணை. மாத்தறை கூட்டுறவு வைத்தியசாலையில் வெடித்த மோதல், அதிகாரிகள் மீது தாக்குதல். பிள்ளையார் ஆலயத்தில் 50 லட்சத்துக்கு ஏலம் போன மாம்பழம். இலங்கை நிலக்கரி நிறுவன அலுவலகத்துக்கு சீல் வைப்பு. சட்டத்தின் முன் சகலரும் சமம், 10 வருடங்களின் பின் அடிபணிந்த மஹிந்த. இத்தாலியில் வாழும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ஹோர்முஸ் நீர்நிலையில் களமிறங்கிய அமெரிக்க ஏவுகணை தகர்ப்பு கப்பல்கள். ஈரானுக்கு உதவி, சீனாவுக்கு ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையால் வலுக்கும் பதற்றம். யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பலமுறை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு வந்த இளைஞர் ஒருவர் 5வது முறையாக தற்கொலை செய்து உயிரிழந்துள்ளார். கோண்டாவிலில் சென்ட் செபஸ்டியன் வீதியைச் சேர்ந்த 27 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வரும்போது, உயிரிழந்த இளைஞன் இதற்கு முன்னர் 4 தடவைகள் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றபோது உறவினர்களால் காப்பாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று வேலை முடிந்து வீடு திரும்பிய அவர் இரவு உணவை உட்கொண்ட பின்னர் சுமார் 8 மணியளவில் வீட்டில் இருந்து வெளியே சென்றுள்ளார். இரவு 10 மணி கடந்தும் அவர் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த அவரது சகோதரி அவரை தேடிச் சென்றுள்ளார். இதன்போது அவர் தூக்கிட்ட நிலையில் காணப்பட்டுள்ளார். உடனடியாக அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். உடல் கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தெமட்டகொட சமீந்த என்று அழைக்கப்படும் சமீந்த ரவி ஜெயநாத் என்பவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவல்கள் குறித்து மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பூஷ சிறைச்சாலையில் தன்னை வெலிசர கடற்படை முகாமுக்கு மாற்றுவதை தடுப்பதற்காக சமீந்தவே இந்த நாடகத்தை அரங்கேற்றியிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர படுகொலைக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தெமட்டகொட தற்போது பூஷ்ய அதி உயர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அங்கிருந்தவாறே அவர் கையடக்க தொலைபேசிகள் ஊடாக குற்ற செயல்களை வழிநடத்துவதாக கடந்த காலங்களில் புலனாய்வு பிரிவு தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதன் அடிப்படையில் தெமட்டகொட சமீந்தவை வெளிசர கடற்படை முகாமுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அவர் அங்கு வைத்து படுகொலை செய்யப்பட உள்ளதாக கூறப்படும் குரல் பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது. இச்சம்பவம் குறித்து மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் கமல் ஆரியவம்சியின் வழிகாட்டலில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் நீதிமன்றத்தில் விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து பூஷ சிறைச்சாலையின் உயர் அதிகாரிகள் மற்றும் தெவட்டகொட சமீந்தவிடம் வாக்குமூலங்கள் பெற்றுக்கொள்ள அனுமதி கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை கூட்டுறவு வைத்தியசாலையின் நிர்வாக அதிகாரத்தை முறையான தேர்தலின்றி கைப்பற்ற தேசிய மக்கள் சக்தியினர் மேற்கொண்ட முயற்சியால் இன்று பிற்பகல் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலையில் ஊழியர்கள் படிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதுடன் பாரிய போராட்டத்தையும் முன்னெடுத்தனர். மாத்தறை கூட்டுறவு வைத்தியசாலை சங்கத்தின் உறுப்பினர்கள் என கூறி தொடங்கி ஒரு குழுவினர் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த போது அங்கிருந்த ஊழியர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் படுகாயமடைந்த வைத்தியசாலை ஊழியர்கள் 2 சிகிச்சைக்காக மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பூட்டப்பட்டிருந்த வைத்தியசாலை தலைவரின் அலுவலக அறையை பலவந்தமாக உடைத்து திறக்க ஆதரவாளர்கள் குழுவினர் பலமுறை முயற்சி செய்துள்ளதாகவும் அவர்களை போலீசார் தடுத்தபோது போலீஸ் அதிகாரிகளுடன் மோதல் ஏற்பட்டதுடன் சில அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக அதிகாரத்தை தேர்தலின்றி கைப்பற்ற தேசிய மக்கள் சக்தியின் குழுவினர் கடந்த 2ஆம் திகதி முதலே பலமுறை முயற்சித்துள்ளதாகவும் இன்றைய இந்த சம்பவத்தினால் வைத்தியசாலையில் நாளாந்த செயற்பாடுகள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி பரந்தன் 3ஆம் வாய்க்கால் பன்னங்கண்டி பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் 5ஆம் நாள் நேற்றிரவு மாம்பழம் ஏலம் விடப்பட்டுள்ளது. இதன்போது விநாயகர் பெருமானுக்கு சாத்திய மாம்பழமே ஏலம் விடப்பட்டிருந்த நிலையில் இருவர் இணைந்து குறித்த தொகையினை ஏலத்தில் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பரந்தன் 3ஆம் வாய்க்கால் பகுதியில் அமைந்துள்ள பன்னங்கண்டி பிள்ளையார் ஆலயம் அப்பகுதியின் புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும். இந்த ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் போது மாம்பழம் ஏலம் விடப்படுவது சிறப்பான அம்சமாகும். இது பெரும் தொகையாக 50,06,000 ரூபாய் ஏலம் போனதாக அறியப்பட்டுள்ளது.
2009ஆம் ஆண்டில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி இறக்குமதிகள் குறித்து முறையான விசாரணைகளை நடத்துமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயக்க நேற்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வாளர் அறிக்கைகளில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி இறக்குமதிகள் குறித்து ஜனாதிபதி செயலாளர் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து நேற்று பிற்பகல் விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முத்திரையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது சொத்து மற்றும் கடன்கள் தொடர்பான பிரமாண பத்திரம் உள்ளிட்ட விவரங்களை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் சமர்ப்பித்துள்ளார். நேற்று முன்தினம் அவர் தனது சொத்து விவரங்களை ஆணைக்குழுவில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை ஒன்றிற்கு அமைவாக தனது சொத்து விவரங்களை சத்திய கடிதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மஹிந்த ராஜபக்சவுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தது. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவர் ரங்க திசுநாயக்க இந்த கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த 10 வருடங்களில் மஹிந்த ராஜபக்ச 10 வருடங்களாக இதனை இழுபறியில் நிலையில் வைத்திருந்தார். அன்னூர் ஆட்சி நேற்றைய தினத்தில் சமர்ப்பித்த சொத்து விவரங்களுக்கு அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச தனது சொத்து விவரங்களை கடந்த 10ஆம் தேதி சமர்ப்பித்துள்ளார். அது தொடர்பான விடயங்களில் மஹிந்த ராஜபக்ச சட்டத்தின் முன் சகலரும் யாருக்கும் சமன் என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் அன்னூர் அரசாங்கத்தின் பிடியில் மஹிந்த ராஜபக்ச சிக்கியுள்ளாரா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது. இலங்கை இத்தாலி இடையில் உரிமங்களை பரஸ்பரம் அங்கீகரிப்பது தொடர்பான இருதரப்பு ஒப்பந்தங்களுக்கு அமைய சாரதி அனுமதி பத்திர மாற்றத்துக்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சாரதி அனுமதி பத்திர மாற்றத்துக்கான அதிகளவிலான கோரிக்கைகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ஏப்ரல் 10 மற்றும் 15 ஆகிய திகதிகளில் இதற்கான விசேடமான ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த 2 நாட்களில் ரோமில் உள்ள இலங்கை தூதரகத்தின் தூதரக பிரிவு சாரதி அனுமதி பத்திர விண்ணப்பங்களை மட்டுமே கையாளும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய அனைத்து தூதரக சேவைகளும் இந்த 2 தினங்களில் அவசர தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். விண்ணப்பங்களின் கோரிக்கைகளை திறம்பட நிர்வகிக்கும் நோக்கில் இந்த தற்காலிக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தூதரகம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 15 தேதிக்கு பிறகு வழமையான நடைமுறைகள் தொடரும் என்பதால் மக்கள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இத்தாலியில் வசிக்கும் இலங்கையர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்கள் அனுமதி பத்திரங்களை மாற்றிக்கொள்ள முடியும் என்றும் தூதரகம் அறிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்க போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ஹார்மூஸ் நீரிணையில் உள்ள கன்னிவெடிகளை அகற்றும் பணிகள் அமெரிக்க கடற்படை தீவிரமாக இறங்கியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல்படையினரால் முன்னர் வைக்கப்பட்ட கடல் கன்னிவெடிகளை அகற்றி அந்த முக்கிய நீர்வழி முழுமையாக பாதுகாப்பானதாக மாற்றுவதற்கு USS பிராங்க் பீட்டர்சன் மற்றும் USS மைக்கேல் மார்பி ஆகிய 2 ஏவுகணை அழிவு கப்பல்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர், இன்று நாங்கள் ஒரு புதிய பாதுகாப்பான பாதையை உருவாக்கும் பணியை தொடங்கியுள்ளோம். வணிக கப்பல்கள் தடையின்றி செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பாதுகாப்பான வழித்தடம் குறித்த தகவல்கள் விரைவில் கடல்சார் தொழில்துறையினருடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாரம் போர் நிறுத்தம் எட்டப்பட்ட போதிலும் கன்னிவெடி அகற்றுதல் அச்சுறுத்துதல் காரணமாக இதுவரை சுமார் 30 கப்பல்கள் மட்டுமே இந்த நீரிணையை கடந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கு சீனா ஆயுதங்களை வழங்கினால் அந்த நாடு பெரிய சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீனா ஈரானுக்கு உதவக்கூடும் என்ற அமெரிக்க உளவுத்துறையின் தகவல்கள் குறித்து அந்த ஊடகம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு நடந்தால் பெய்ஜிங் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். அடுத்த சில வாரங்களுக்குள் ஈரானுக்கு புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க சீனா தயாராகி வருவதாக உளவுத்துறை மதிப்பீடுகள் தெரிவிப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. போர் நிறுத்த சூழலை பயன்படுத்தி ஈரான் தனது ஆயுத பலத்தை புதுப்பித்துக் கொள்ள முயற்சிப்பதையே இந்த தகவல்கள் காட்டுகின்றது. இந்நிலையில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அடுத்த மாத தொடக்கத்தில் ட்ரம்ப் சீனாவுக்கு பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ள நிலையில் அவரது இந்த எச்சரிக்கை பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.